Hi friends, welcome to Cricket 360. இன்னைக்கு ஐபிஎலோட குவாலிஃபயர் 2 கேம் பிட்வீன் குஜராத் டைட்டன்ஸ் vs ராஜஸ்தான் ராயல்ஸ் பற்றி ஒரு மேட்ச் ப்ரெடிக்ஷன். லாஸ்ட் எலிமினேட்டர் கேமுக்கு வீடியோலாம் பண்ணிட்டேன், பட் அப்லோட் பண்ண முடியல. ஒரு ரிமோட் ஏரியாவில் சிக்னல் இல்லாத இடத்துல மாட்டிக்கிட்டதுனால வீடியோ அப்லோட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் மேட்ச் நடுவில் நடந்துட்டு போகும்போது அப்லோட் பண்ணலான்னு பார்த்தேன். ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் ஜெயிப்பாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ணோம். அதுக்குள்ளார அவங்களும் 240 மேலே தாண்டிட்டாங்க. ஸோ ஈஸியாக அவங்க தான் ஜெயிப்பாங்க. இந்த டைமில் வீடியோ அப்லோட் பண்ணுறது வந்து சரியாக இருக்குமாங்கிறதுனால நான் வந்து அப்லோட் பண்ணலை. இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சண்டிகரில் தான் நடக்குது. எலிமினேட்டர் கேம் எங்கே நடந்ததோ அங்கே தான் இதுவும் நடக்குது. எகைன் ஒரு ஹை ஸ்கோரிங் கேம் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அட் டைம்ஸ் வந்து லாஸ்ட் கேமே பார்த்தீங்கன்னா பால் கொஞ்சம் ஸ்லோவாகவும் ஆச்சு, கொஞ்சம் வந்து சம்டைம்ஸ் டபுள் பேஸ்ட் விக்கெட்டாகவும் இருக்கும். ஆல்ரெடி ஒரு மேட்ச் இங்கே நடந்ததுனால அதே பிச்சு யூஸ் பண்ணாங்கன்னா லாஸ்ட் கேம் 250 அடிச்சிருந்தாங்கன்னா அதை விட ஒரு 30-40 ரன்ஸ் கம்மியாக அடிக்கிறதுக்கு, அதாவது ஒரு 210-220 கைண்ட் ஆஃப் பிச்சை தான் நம்ம இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரெண்டு டீமையும் வந்து பேட்டிங் வைஸ் கம்பேர் பண்ணி பார்க்க போகும்போது ஆன் பேப்பர் வந்து நிச்சயமாக ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் ஒரு பெட்டரான பேட்டிங் யூனிட். ஃபார்ம் வைஸ் ரெண்டு டீமுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. சூரியவன்சி கிளிக் ஆனார்னா ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு அட்வான்டேஜ் இருக்குது. பட் டாப் 3 ஆஃப் ஜிடி வந்து கிளிக் ஆச்சுன்னா அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குது. பவுலிங் வைஸ் பார்க்க போகும்போது ரெண்டு டீமுமே ஆன் பேப்பர் வந்து நல்ல பவுலிங் யூனிட் வச்சுருக்காங்க. ஃபார்ம்லேயும் ரெண்டு டீமுக்கும் நல்ல பவுலிங் யூனிட் இருக்குது. லாஸ்ட் கேம் ஆர்ச்சர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார், பட் ரபாடா பர்ஃபார்ம் பண்ணல. அதனால தான் ஆர்சிபி கிட்ட வந்து ஜிடி தோத்தாங்க. இந்த மேட்ச் ரபாடாவும் பர்ஃபார்ம் பண்ணார்னா ஜிடிக்கும் வந்து ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது அப்படின்னே நான் சொல்லுவேன். ஃபார்ம் வைஸ் அப்படின்னு பார்க்க போகும்போது குஜராத் டைட்டன்ஸ் வந்து செகண்டில் முடிச்சிருந்தாங்க. இவங்க லீக் ஸ்டேஜஸில் 4th முடிச்சிருந்தாங்க. குவாலிஃபயர் 1 வந்து பார்த்திங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் தோத்தாங்க. பட் எலிமினேட்டர் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ சூரியவன்ஷி அப்படிங்கிற வந்து ஒரு இம்பேக்ட் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு வந்து அட்வான்டேஜாக இருக்குது. பட் இன்கேஸ் அவர் சீக்கிரம் அவுட் ஆகிட்டார்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெயிப்பாங்களாங்கிற ஒரு கேள்விக்குறியும் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இன்எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதுனால இந்த மேட்ச் லாஸ்ட் மேட்ச் நான் வந்து என்ன தான் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு சான்ஸ் கொடுத்துருந்தாலும் இந்த மேட்ச் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு தான் தோணுது. அந்த அதர் ஹேண்ட் ஜிடியோட டாப் 3யுமே லாஸ்ட் மேட்ச் ஃபெயிலியர் ஆனாங்க 3 பேருமே. ஸோ இந்த மேட்ச் அவங்க கிளிக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கிறதுனால ஐ ப்ரெடிக்ட் குஜராத் டைட்டன்ஸ் வின்.